கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை அங்காளம்மன் கோவில் அருகில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர சக்தி கேந்திரா சார்பில் திருமணி பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகர பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் கோகுல் தலைமையில் நடைபெற்ற திருமணி பிரச்சார கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் VS கவியரசு, பாஜக நகர தலைவி விமலா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தின் போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மணல் மற்றும் கிரானைட் கொள்ளை அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதை தடுக்க இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும், இந்த நிலை மாற அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் எடப்பாடி அவர்களின் தேர்தல் அறிக்கையை விளக்கமாக எடுத்துரைத்தால், அறிவிக்கப்பட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தாலே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்பார். ஆகையால் நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் யார் போட்டியிட்டாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திருமுனை பிரச்சார கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் நகர சக்தி கேந்திர பொறுப்பாளர் லோகேஷ்குமார், சக்திவேல், சட்டமன்ற சக்தி கேந்திர பொறுப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் வேணு, செல்வம், அறிவுலக மேதை, சோசியல் மீடியா மணிகண்டன் உள்ளிட்ட பாஜக மாநில, மாவட்ட, நகர மண்டல நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சி குப்பை எல்லாத்தையும் மலைக்கு பின்னாடி தான் எல்லா குப்பையும் கொட்டுறாங்க. அதையும் தடுக்க இந்த ஏரியா கவுன்சிலர் யாராலையுமே முடியல. அதை நகராட்சியில் இருக்கிறவங்க யாருமே முன்னெடுத்துன்னு வரதில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் இருக்கிற 40 பேர் தான் இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் 40 பேர் தான் இருக்காங்க. அவங்கள மற்றவங்களாம் கான்ட்ராக்டர் தான் வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டுக்கு எடுத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா சம்பளம் சரியாக போடுறதில்லை. 15 மாதத்துக்கு 1ஆம் தேதி சம்பளம் போடுறது, 15ஆம் தேதி தான் போய் சம்பளம் போய் சேருது அவங்களுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் தான் பொதுமக்களை நீங்கள் தான் எல்லாம் இது பண்ணணும். அவசரமான வேலை 5 வருஷத்துல 5 பொங்கல் வந்திருக்குது. 2 பொங்கல் பணமும் கொடுக்கல. கடைசியா பொங்கல் கொடுக்குறாரு 3000 ரூபாய். இப்ப கொடுக்குறாரு கோடைக்கால சிறப்பு நிதி. இத்தனை வருஷம் கோடைக்காலம் வரலையா? கொரோனா வேகமா சொன்னாரு, நாங்க ஆட்சி வந்து 5000 கொடுத்துருப்போம், நாங்க ஆட்சி வந்து 5000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா இதையும் இது எல்லாத்தையும் நம்பிதான் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க? நிறைய திட்டங்களை காணாம போக வச்சது மட்டும்தான் இவங்க ஆட்சி வந்தது மிக சிறப்பான திட்டம். நாளை நமது தமிழகம் நமது என்ற சத்தியகேந்திர திருமண பிரச்சார கூட்டம் இன்று தமிழகம் எங்கும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று பழையப்பேட்டையில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த சத்தியகேந்திர பொறுப்பாளர் கோகுல் அவர்களே, இதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த கிளை தலைவர்கள் வினோத்குமார், அருண்குமார், சதீஷ் அவர்களே, சக்தி அவர்களே, மேலும் இந்த மிக முக்கியமாக நாம் இந்த பகுதியினுடைய விஷயங்களை நம்முடைய சத்தியகேந்திர பொறுப்பாளர் தம்பி கோகுல் அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க. இது ஒரு கிருஷ்ணகிரியோட மைய பகுதி. இந்த பகுதியில் இந்த ஒரு காவா திட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல எந்த மாதிரியான காவா திட்டங்கள் எடுத்திருக்கிறாங்க? ஏதோ ஒரு ரோட்ல இருந்த கல்லை கொண்டு இந்த இது காவாக்கு மேல புதைக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுல பொதுமக்கள் நடந்து போகும்போது பாதுகாப்பு இருக்கா? இதே ஒரு சாட்சி. மேலும் இங்க உட்கார முடியல, இந்த மெயின் ரோட்ல உட்கார முடியல. அவ்வளவு துர்நாற்றங்கள் அடித்துக் கொண்டிருக்குது இந்த திருச்சினால. இதுல பாத்தீங்கன்னா பசங்க காலையில ஸ்கூலுக்கு போக முடியல. இதுல பாத்தீங்கன்னா டிப்பர் லாரி ஓட்டிட்டு இருக்காங்க. யாருடையது? இந்த திமுக மாவட்ட செயலர் மதிகரனுடைய கோலை இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அவர்களுடைய சௌகரியத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. நகராட்சியோட இணைக்கப்பட வேண்டிய இந்த பகுதிகள் எல்லாம் அவர் ஒரு ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காருன்றதுக்காக இன்னைக்கு அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த பகுதியை இணைக்காம விட்டுருக்காங்க. இதோட பாதிப்பு யாருக்கு? பொதுமக்களுக்கு. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வளர்ச்சி, அவங்களுடைய பகுதியினுடைய வளர்ச்சி எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை கேட்டோம்னா எதிர்கட்சிகள் தவறான பரப்புரைகளை சொல்றாங்க. உண்மையான சொல்றோம், உங்க சொந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. நாங்களா சொல்றோம் மழை முழுங்கி மதிய இலக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? உங்க கட்சிக்காரரை எழுதி போட்டிருக்கலாம் புக்ல. இப்படி போட்ட ஒரு அவலம் தேவையா? உன்னை எவ்வளவுதான் கொள்ளடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தமிழகத்தை அவர்கள் சுரண்டி விட்டார்கள். கிருஷ்ணகிரியை நீங்க சுரண்டன்னு பாக்குறீங்களா?
பொதுமக்கள் எல்லாம் வாழவே கூடாதா? நீங்களே வாழ்ந்துட்டு போற மாதிரி எல்லாம் சுடுகாடு ஆக்கிடுங்க, நீங்க எல்லாம் பட்டா போட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த பகுதியில் வந்து டிப்பர் லாரி அலோவ் பண்றதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? இந்த ரோடுகள் தாழ்ச்சாலைகள் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய வண்டிகள் இதெல்லாம் வந்து செய்யறது தெரியுது. இந்த பகுதியில் பஸ் விடுறது தெரியுது இல்ல. 1000 ரூபாய் மானியம் கொடுத்து இது பொதுமக்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்புறம் தகுதி விட்டுற மகளிர் இருக்குன்னீங்க, அது முடிஞ்சு போச்சு. சரி, இலவச பஸ், நீங்க பஸ் இருந்தா தானே இலவசமா போக முடியும். எவ்வளவு திருட்டுத்தனமான ஒரு வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம். இலவசமா எல்லாருக்கும் பஸ், ஆனா பஸ் கிடையாது. இந்த பகுதியில் பஸ் போயிட்டு இருந்த பஸ் எல்லாம் நிறுத்தி போட்டாங்க. உண்மைதான். எவ்வளவு ஒரு சில்லறத்தனமான அரசாங்கம் இங்க நடந்து கொண்டிருக்கிறதுனா இதுக்கெல்லாம் சாட்சி நீங்க பொதுமக்களாகி உங்க கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் இந்த தெருவுக்கெல்லாம் வந்து எதுவுமே பேச முடியாது. ஏன்னா எந்த திட்டமும் செய்யல, எந்த விஷயத்தையும் பார்க்கல. அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குன்றே தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும். நாங்க பஞ்சாயத்து அளவோட பொதுமக்களோட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்திலே 350 இடங்கள்ல நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். மிக அருமையான வரவேற்பு. ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்னு அவர் கண்களில் ஒரு ஏக்கம். இன்று மாற்றம் உண்டு. எப்படி அடுத்த கட்டமாக இன்னும் 2 மாசத்துக்குள்ள 1.5 மாசத்துல திரும்பவும் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் திரும்பவும் ஆட்சி கட்டில் அமர போறாங்க. இந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் முடிவு கட்ட போறாங்க. இன்றைக்கு நம்ம மத்திய அரசாங்க திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், அனைத்து பொதுமக்களுக்கும் வீடு இங்க யாருக்குமே கிடைச்சிருக்காது. எல்லாம் கமிஷன் வர்றதெல்லாம் திமுக காரனுக்கு எழுதி கொடுத்து போயிட்டே இருக்கும். 2வது ஏரி வேலைகள், அந்த வேலைகளும் அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுலயே கமிஷன். இப்ப வந்திருக்கிறது 150 நாள் வேலை. இப்ப இவங்க என்ன போய் அந்த மாதிரியான வேலையெல்லாம் நிறுத்தி போட்டாங்க. காசு இவங்க கொடுக்காம நிறுத்துறதுக்கு மத்திய அரசு வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு 11 மெடிக்கல் காலேஜ் நம்ம கொண்டு வந்தது இந்த கிருஷ்ணகிரி மக்கள் வந்து பலனடைகிற வகையில். ஆனால் நாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம், மருத்துவ வசதிகள் எல்லாமே அங்க இருக்கு. ஆனா உள்ளூர் இருக்கிற மருத்துவமனை, இந்த பகுதியில் நீங்க பயன்பட்டு இருக்கிற மருத்துவமனையை வந்து இந்த அரசாங்கம் கலைஞர் நூலகமோ ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக அந்த பில்டிங்கை எடுத்துட்டு போய் திருப்பி அங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் கேடுகட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு முழுமையாக செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கு என்றுமே இல்லை. தலைவர் தான் அப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னா எங்க மாவட்ட செயலாளர்கள் அதோட கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய வாரிசுகள் என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க. காவேரி படத்துல அங்காளம்மன் திருவிழா மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற திருவிழாவில் கஞ்சா போதை ஏற்றிக்கொண்டு மிகப்பெரிய நம்ம சினிமாவில் பார்த்திருப்போம், தெலுங்கு சினிமாவில் பார்த்திருப்போம். ஒரு 30 பேர் 40 பேர் கத்தியை எடுத்துக்கிட்டு வெற்ற மாதிரியான சூழ்நிலைகள். காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவர்களை முன்னாடியே வந்துட்டு 25 பேரை வெட்டி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு நம்ம இடத்துல நம்ம பகுதியில் நடக்காதா என்று. அதே மாதிரி ஒசூர்ல ஒரு பகுதியில் வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு காருக்கு முன்னாடி ஒரு பைக் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அரசு அதிகாரி அவரை வந்து காரை விட்டு இடிச்சு அவர் கொலை பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா அந்த பகுதியினுடைய திமுக பிரமுகருடைய மகன். இன்னைக்கு 20-23 வயசுல இவர்களுக்கு அந்த பலமும் அதிகாரமும் யாரு கொடுத்தாங்கன்னா பணம், கட்டுக்கடங்காத பணம். பணத்துக்கான வேல்யூ இல்லை. இந்த மாதிரி மலைகளை கொள்ளையடிச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய விஷயங்கள் ஒண்ணு இல்லை. டோல்கேட் தாண்டி நீங்க ஒரு நாளுக்கு போய் நில்லுங்க. ஒரு நாள் கர்நாடகாவுக்கு 1000 வண்டி பாஸ் ஆகிட்டு இருக்குது. யாருடைய கனிமவளங்களை நீ கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாய்? இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சரக்கு டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கும் கஞ்சா விற்பதற்கும் ஒரு அரசு தேவையா? இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன, டாஸ்மாக் எல்லாம் திறந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய திராவிட கழகத்துடைய ஆட்சி. இன்று ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த கிருஷ்ணகிரிக்கு எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடைபெற்ற திட்டங்களை தவிர இன்று புதிய திட்டங்கள் எதுவுமே நடைபெறவில்லை. இன்று இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வரக்கூடிய பணங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர வேற எதுவுமே இவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை வந்து ஏதாவது ஒழுங்குபடுத்தி இருக்காங்களா? அது கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா கழிப்பிட வசதி கிடைக்காது. இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து பெரிய அளவுல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் மனு கொடுத்துட்டு இருக்கிறேன். போயிட்டு அந்த மனு கொடுக்கும் போது அந்த ஆட்சியர் சொல்றாங்க,
நிதி இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் டாஸ்மார்க் எல்லா டாஸ்மார்க்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேமரா போடுறான். காரணம் ஒரு 1000 ரூபாய் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா. எப்படியாப்பட்ட அரசு இங்க இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவை அவங்க தயாரிக்கிற சரக்கை வித்தாகணும். என்ன பரம்பரை தமிழர்களுடைய பரம்பரை, என்ன வீரர் நிறைந்த பரம்பரை. எத்தனையோ கடல் கடந்து 1000 மைல்கள் தாண்டி போரிட்டு வென்று இன்னைக்கு கம்போடியா எத்தனையோ நாடுகள்ல கோயில்களை பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்ல பண்ணியிருக்கிற மாதிரி அங்கெல்லாம் பண்ணியிருக்கிறான். எத்தனையோ கண்டம் விட்டு கண்டமெல்லாம் தாண்டி இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இருந்த தமிழர்கள் இன்றைக்கு குடிவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்படுத்தி இன்று இளம் தலைமுறையினர் இன்னைக்கு இல்லாத அவர்கள் சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் நாம சிந்திச்சு பார்க்கணும். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். ஆனா பாதுகாப்பா இருக்கணுமா? கண்டிப்பா நீங்க அடுத்த முறை கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும். தாய்மார்களை அவங்க கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய்ன்றதெல்லாம் பொய் கணக்குகள். இன்னைக்கு அவங்க பணம் யார் விட்டு வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் நமக்கெல்லாம் என்னப்பா கடன் இருக்குது, நாங்க ஏதோ அப்படி இருக்கணும். ஆனா உங்கள் ஒவ்வொரு மேலையும் இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சிருக்குதா இந்த தமிழக அரசு. பணம் யாருக்கிருந்து எழுதி கொடுக்குறாங்க? எல்லாம் வெளியில இருந்து அடிச்சு கொடுத்துட்டு திருப்பி கணக்கு எழுதிட்டு போயிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய கோவிந்தம்மா அவங்க வீட்டுக்குன்னா அவங்க வீட்டு மேல ஒரு 5 லட்சம் கடன், என் பேர்லயும் 5 லட்சம் கடன். நாளைக்கு என் புள்ள போறதுன்னா என் பிள்ளைக்கு 5 லட்சம் கடன். இன்னைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து வாரிசுகளுக்குமே கடனாக தான் இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் மிரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள், அழித்து விட வேண்டியவர்கள். ஏன்னா இவர்களாம் இருந்தாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, சுடுகாடு ஆக்கிடுவாங்க. அதனால பொதுமக்கள் ஆகிய நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய வாழ்வுயிரை நம்மளுடைய தலைமுறையை பாதுகாக்க நாம் ஒரு மிக முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில் அமர வேண்டும். எடப்பாடி அண்ணா அவர்கள் முதல்வராக வர வேண்டும். அதே போல என்றும் பிரதமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்றும் அவர்தான் பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட பாரத் மாதா கே பாரத் மாதா கே நன்றி. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.